தினமும் இன்றைய ராசி பலனை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை தேர்வு பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா நாங்க தினமும் போடுற புதிய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். வணக்கம். புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன் குரு, சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் சுக்கிரன், துலாமில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோபுரங்களே இல்லாமல் ஒரு காலத்தில் ஆலயங்கள்லாம் இருந்துதான். முதல்ல கோபுரம் கட்டி ஒரு ஆலயத்தை வழிபட்டார்கள். அது எந்த ஆலயம்னா காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோவிலில் தான் முதல்ல கோபுரம் ஏற்பட்டுதான். இது சரிதானா, உண்மையா அப்படின்னு கேட்குறாரு பிஆர் கவிதை ராஜா. நான் இது வரைக்கும் இது கேள்விப்படலை. கைலாசநாதர் கோவில் ரொம்ப பழமையான கோவிலுங்கிறது எனக்கு தெரியும். அது மிக பழமையான கோவில் இருக்கலாம். முதலில் கோபுரம் கட்டினது அங்கே தானா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இது சேலம் அன்னதானப்பட்டி மேற்காடு மா சுகுமார் அவர்கள் நவகிரகங்களையும் ஆஞ்சநேயரை வைத்தே வழிபடுகின்ற ஒரு முறையை பற்றி சொல்லுகிறார். அப்படி ஒரு முறை இருக்கிறதாம். எல்லாமே ஆஞ்சநேயர். பாலமாருதி ராகு, தியான மாருதி கேது, யோக மாருதி சூரியன், சஞ்சீவி மாருதி சந்திரன், தீர மாருதி செவ்வாய், பவ்ய மாருதி புதன், பஜன மாருதி குரு, தியான மாருதி சுக்கிரன், வீரமாருதி சனி. அபயஹஸ்த அனுமன் கோவில் ராசிபுரம். மா சுகுமார் அவர்கள் ராசிபுரத்தில் இருக்கிற அபயஹஸ்த அனுமார் கோவிலையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சப்த கன்னி யார்? சப்தக்கன்னி சப்த மாதா நிறைய நம்ம பார்த்துருக்கோமே, நிறைய கோவிலில் இருக்குது. நானும் அதை பற்றி நிறைய எழுதியிருக்கேன், ஆர்டிக்கலாக எழுதியிருக்கேன். இப்போ டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல 7 பேர். அப்புறம் ஒரு நாள் சொல்கிறேன். தாம்பரத்துலேருந்து பத்மா. நான் நிறைய கோவிலுக்கு போகிறேன்னு இருந்தாலும் எனக்கு என்னமோ வீட்டில் நிம்மதியே இல்லை சார். நிம்மதி வரும். சனி பகவான் கோவிலில் தரும் விபூதி பிரசாதத்தை வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாது என்கிறார்களே, அதன் காரணம் என்ன? தப்பான தகவல். வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா சனிக்கு தனி கோவில் கிடையாது. சிவன் கோவிலில் தான் அவர் இருப்பார். சிவன் கோவில் பிரசாதத்தை நீங்கள் அவமதிக்கிற மாதிரி ஆகிடும். சிவன் கோவிலில் தான் ஒரு வாரத்தில் சனி இருப்பார் வழியாக, சனிக்கு தனி கோயிலே கிடையாது. இப்படி யாராவது கட்டியிருந்தால் தப்பு. நான் ஒத்துக்க மாட்டேன், அது ஒரு கோவிலாகவே ஒத்துக்க மாட்டேன். சனிக்கெல்லாம் கோவில் கிடையாது. சிவன் கோவிலில் தான் ஒரு வாரத்தில் அவர் இருப்பார். அதனால் பிரசாதத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். சிவன் கோவில் பிரசாதத்தை அவமதித்த பாவம் உங்களை சேரும், நீங்கள் பிரசாதத்தை எடுத்துகிட்டு வரலன்னா. குபேர கடாட்சம் தரும் பச்சை குங்குமத்தின் ரகசியம் என்ன? யார் சொன்னால் குபேர கடாட்சம் தரும்னு? இப்போ புதுசாக ஒரு பச்சை கலர் பவுடர் கொடுக்குறான் சார் கோவிலில். என்னவே விபூதி குங்குமம் கொடுப்பாங்க, சந்தனம் கொடுப்பாங்க. இது என்னது பச்சை கலர்லன்னா? சார் அது குபேர குங்குமம்னு பேர். எங்கே இருக்குது இந்த மாதிரி? என்னென்னா இல்லை சார், நீங்கள் இட்டிக்கிட்டால் உங்களுக்கு அப்படியே குபேரன் மாதிரி ஐஸ்வர்யம் வந்துடும் சார் அப்படின்றோம். பச்சையாக ஏதாவது சொல்லலாம் போல இருந்தது. போயாச்சேதான்ட்டு பண்ணிட்டேன். பச்சை கலரில் திருநீர், அதை இட்டுக்கிட்டால் குபேரன் மாதிரி ஆகிடுவோமா? நம்ம பெரிய பணம் கிடைக்குமா? கோடியாக கிடைக்குமா? நவநிதியும் வந்துருமா நம்மக்கிட்ட? இதெல்லாம் புதுசாக கிளப்பி விட்றாங்க சார், நம்பாதீங்க. பச்சை குங்குமம். நந்திக்கு அபிஷேகம் செய்யும்போது நாம் புதிதாக வாங்கிய தங்க நகையை நந்திக்கு போட்டு நம்மிடம் மீண்டும் தருகிறார்கள். இது சரியா? சரிதான். நந்திக்குன்னு இல்லை, எந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணாலும் சொர்ணாபிஷேகம்னு ஒரு அபிஷேகம் உண்டு. அதாவது தங்க காசால் அபிஷேகம் பண்ணணும். அது எந்த கோயிலில் அபிஷேகத்துக்கு தங்க காசெல்லாம் வச்சுருக்காங்க? பக்தர்கள்ட்ட கேட்பாங்க. அவங்க செயின் மோதிரம் ஏதோ ஒன்று கழட்டி கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒரு சொம்பில் போட்டு தண்ணியை ஊற்றி அதை நல்லா கழுவிடுவாங்க. ஏன்னா நம்ம கழுத்தில் போட்டது இல்லைல்ல, வேர்வெல்லாம் இருக்கும். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, சந்தனாபிஷேகம் முடிஞ்ச உடனே இந்த தங்க நகைகளை எல்லாம் சிவலிங்கத்து மேலே வைப்பாங்க. வச்சுட்டு அது மேலே சந்தனத்தை ஊற்றிட்டு அப்புறம் அந்த நகையை எடுத்து மறுபடியும் அந்த சொம்பில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்து, இந்தாங்க
இது உங்கள் செயினா சார், நல்லா பார்த்து எடுத்துங்க, இது உங்கள் மோதிரமா அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுப்பாங்க. சொர்ணாபிஷேகம்னு பேர், அதற்கு பேர். அது எல்லா கோவில்லையும் எல்லா சாமிக்கும் உண்டு. நீங்கள் நந்திக்கு தான் பார்த்துருக்கீங்க போல் இருக்கு. யார் இது? செல்வராசு, வடக்கு தெரு, பெண்ணாடம், கூடலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம். நான் செல்வராசு அவர் தான் அந்த பச்சை குங்குமத்தை பற்றி கேட்டார். அப்படிலாம் எதுவும் கிடையாது சார். குபேரனுக்கு தனி குங்குமம்லாம் இப்போ ரீசெண்ட் டைமில் கிளப்பி விட்ருக்காங்க சார். இதெல்லாம் அப்படி பார்த்தா குபேரன் இருக்கிற கோயில்களே மிக பழமையான கோவில் எங்கள் ஊர் தான், அரிகேசநல்லூர் கோவில் தான். குபேரனே வந்து லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி சிவபூஜை பண்ணின கோவில். இந்த பச்சை குங்குமன்ற சமாச்சாரம்லாம் வந்து கேள்விப்பட்டதே இல்லை. இங்கே தான் இப்போ புதுசாக சென்னை சுற்றி வர 2-3 இடத்துல குபேரனுக்கு புதுசாக கோயில் கட்டியிருக்காங்க. ஒரு நல்ல பிஸ்னஸ் அது, செம காசு. இன்றைக்கி ரொம்ப நல்ல பிஸ்னஸ் எதெல்லாம் அப்படின்னா பாபா கோயில் கட்டுறது, குபேரன் கோயில் கட்டுறது, 2 தான் கூட்டம் ஜாஸ்தி வரும். புதுசாக கட்டுறது ப்ரைவேட் டெம்பிள். அப்புறம் நல்லா வளர்ந்த பிறகு அறநிலையத்துறை வந்து அதை எடுத்துக்குவாங்க. அது அப்புறம் பின்னால் நடக்கும். முதல்ல இப்போ நீங்கள் கட்டிடலாம், ப்ரைவேட் டெம்பிள் அப்படின்னு போட்டு நீங்கள் இப்போ ஆரம்பிக்கலாம். அதில் நல்ல காசு எதில் வரும்னா, பாபாவுக்கு கோயில் கட்டினீங்கன்னா நல்ல காசு சார், செம்ம காசு. அடுத்தது இந்த இது குபேரன் கோவில். இன்னும் குபேரன் அங்கேயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே செக் எழுதி கீழ்ச்சி கொடுக்குற மாதிரி போய் நிற்கிறாங்க எல்லோரும். பேரர் செக். அதுவும் 145 நியூ காலனி, நியூ எஸ்பிஐ காலனி, தாம்பரம், சுரேஷ். நியூ எஸ்பிஐ காலனி, தாம்பரம், சுரேஷ். என் வீட்டில் நிறைய ஆன்மீக புத்தகம் உள்ளது. என்ன சொல்ல வரீங்க சுரேஷ்? என் வீட்டில் நிறைய ஆன்மீக புத்தகம் உள்ளது, கடையில் போடலாமா? ஏதாவது லைப்ரரிக்கு டொனேட் பண்ணுங்கள். பார்த்தசாரதி, நியூ காலனி, ஆதம்பாக்கம். ஜோதிட ஆசானே நமஸ்காரம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க, நிகழ்ச்சி மிகவும் அருமை. நான் பல மாதங்களாக பார்த்து வருகிறேன். நன்றி. நான் எழுதிய கேள்விகளுக்கு இதுவரை பதில் வரவில்லை. இன்றைக்கி லெட்டரை படிச்சுட்டு என்னை பார்த்தாரு. பாச்சா கோச்சக்கூடாது பாச்சா, இதுக்கெல்லாம். தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் கேள்வி கேட்டால் எத்தனை நாளில் பதில் வரும் தெரியாது, எப்பாவது வரும். பாலாஜி, நியூ காலனி, குரோம்பேட். கார்த்திகேயபுரம், மடிப்பாக்கம். என்னிடம் நிறைய ஆன்மீக புத்தகம் உள்ளது, அதை என்ன செய்யலாம்? சம்பத், மடிப்பாக்கம். மடிப்பாக்கமா? மடிப்பாக்கம், சம்பத். என்ன செய்யலாம்? ஏதாவது லைப்ரரிக்கு டொனேட் பண்ணுங்கள். வேஸ்ட் பேப்பர் கடைகள்லாம் போடாதீங்க. அறிவழகன், வீட்டில் என்னென்ன மரங்கள் வளர்க்கலாம், என்னென்ன மரங்கள் வளர்க்கக்கூடாது? சார், அந்த கள்ளி, முள்ளி, அந்த மாதிரி முள்ளு செடியெல்லாம் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாதுங்க. எருக்கஞ்செடி வீட்டில் வளரக்கூடாது. எருக்கம் பூஜைக்கு எடுத்துக்கலாம், ஆனால் வீட்டு உள்ளே வளரக்கூடாது செடியை. வீட்டில் வளர்க்க வேண்டியவை துளசி, வில்வம், மாமரம், பலாமரம், வாழை மரம். பலா, வாழை, முக்கனி வீட்டில் வளர்த்தா ரொம்ப நல்லது. தென்னை மரம் மிக அவசியம். முன்னெல்லாம் பெரிய மனம் வாங்கினானா வீடு கட்டுறதுக்கு முன்னால் தென்னை மரத்துக்கு அளவு எடுப்பாங்க. ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் நடுவில் இவ்வளவு இடைவெளி இருக்கணும் அப்படின்னு எவ்வளோ அடி இருக்குன்றதை அளந்து குழி தோண்டி அதில் வந்து நல்ல இந்த மண்ணெல்லாம் போட்டு மரங்களுக்கு எருவாகக்கூடிய எடுத்துகிட்டு வந்து அது உள்ளே போட்டு அதில் தென்னங்கன்னை நடுவாங்க. தென்னங்கன்று கிடைக்கும் முன்னால் நர்சரியில். இலங்கையிலேருந்து தென்னங்கன்று எடுத்துகிட்டு வந்து நடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால். பழைய காலத்தில் எல்லாம் நானே பார்த்துருக்கேன். நான் குழந்தையா இருக்கும்போது பார்த்துருக்கேன். தென்னங்கன்று சிலோன்லேருந்து வர வச்சுருக்கோம், நடப்போகிறோம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பீரியடு. அதனால் வீட்டில் என்ன மரம் வளர்க்கலாம்னு அறிவழகன் கேட்குறாரு. வீட்டில் இதெல்லாமே வளர்க்கலாம். மாப்பலா, வாழை மிகச் சிறந்தது. பூஜைக்கு பயன்படும் மலர்கள் வீட்டில் வளர்க்கலாம், அந்த செடி அல்லது கொடி. நறுமணம் கமழ்கின்ற மலர்கள் பாரிஜாதம், மனோரஞ்சிதம், செம்பருத்திப்பூ, மல்லிக்கொடி, முல்லைக்கொடி, ஜாதி, மல்லி, முல்லை, ஜாதி, இந்த கொடியெல்லாம் வீட்டில் வளர்க்கலாம். செண்பகப்பூ வளர்க்கலாம். ரோஜா செடி வீட்டில் வைக்கலாம். வைக்கக்கூடாதது கள்ளி, முள்ளி மாதிரி ஃபுல்லாக முள்ளாகவே இருக்குமே, அந்த செடிகள் வந்து ஷோ பீஸ்னு சில பேர் வைக்கிறாங்க, அது வைக்கக்கூடாது. எருக்கஞ்செடி வளர்க்கக்கூடாது. மற்றெல்லாம் வீட்டில் வளர்க்கலாம். துளசி, வில்வம் கம்பல்சரி எல்லா வீட்லேயும் இருக்கணும். கடகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தை வெற்றியடைய தீவிரமாக முயற்சி செய்வார்கள் என்று சொல்கிறீர்களே, உண்மைதானா? ஆமாம். அடுத்தவர்களின் கருத்துக்களை ஏற்க மாட்டார்கள் என்றும் சொல்லுகிறார்கள். பிடிவாதம் ஜாஸ்தி. கடகம், விருச்சிகம்லாம் பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தி. முன்பெல்லாம் கோயிலுக்கு போனால் 1 மணி நேரம் இருந்து சாமி தரிசனம் பண்ணுவார்கள். இப்பொழுது
அவசர அவசரமாக வருகிறார்கள். 10 நிமிடத்தில் கோவிலில் சாமி கும்பிட்டு விட்டு வெளியே சென்று விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு பக்தர் 10 கோவில்களுக்கு செல்கிறார். 10 கோவில்களையும் 100 நிமிடத்தில் பார்த்து முடித்து விடுகிறார். இந்த மாதிரி வேகமாக போய் சாமி கும்பிடுவதை பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீர்கள்? இது யார் கேட்குறாங்க? முருகன் துணைன்னு போட்டிருக்கு, பேரே போடலை. அதில் ஒன்றும் தவறு கிடையாதுங்களே. 10 கோயில் பார்க்குறாரு 100 நிமிஷத்துலன்னா நல்லது தானே. இன்றைக்கி எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் வந்துடுச்சு. ஃபாஸ்ட் வேர்ல்டு எல்லாமே வேகமான கதியில், துரித கதியிலே எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. தந்தை வழி முன்னோர்களை வழிபடுவதற்கு பதில் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் என்றும், அதனால் சூரியன் பித்ருகாரகன் என்ற நம்பப்படுவது போல சந்திர பகவான் தாய் வழி உறவினர்களுக்கு வழிபாடு செய்வது. அப்படி என்றால் அவருக்கு என்ன பெயர்? மாத்ருகாரகன்னு பேர் அவருக்கு. பித்ருகாரகன்னா இந்த இடத்துல தந்தைக்கு அதிபதினு அர்த்தம். பித்ருக்கள்னால் அந்த முன்னோர்கள், அந்த பித்ரு இல்லை. இது பிதாவுக்கு அதிபதி, மாதாவுக்கு அதிபதி சந்திரன். தந்தை வழி முன்னோர்களை வழிபடுவதற்கும் சூரியனுக்கு சம்மந்தம் இல்லை. சூரிய வழிபாடுங்கிறது தினசரி வழிபாட்டிலே வரக்கூடிய ஒன்று. தினசரி வழிபாட்டிலே கணபதி, சிவன், அம்பாள், முருகன், பெருமாள், நவகிரகங்கள் இது எல்லாமே வரும். கணபதி, சிவன், அம்பாள், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, சுப்பிரமணியர், சூரியன் இதெல்லாம் வரும். அதுதான் அறுவகை சமயம்னு நமக்கு கொடுத்துருக்காரு ஆதிசங்கரர். அறுவகை சமயம் அப்படின்னு நம்ம இந்து மதத்தை பிரித்தவர் ஆதிசங்கரர். 6 பிரிவுகளாக பிரித்தார். சனாதன தர்மம் என்று அழைக்கப்படுகின்ற இது அதுக்கு முன்னால் யாரோ என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. 124 விதமான வழிபாடுகள் இருந்துதான். ஆதிசங்கரர் அவதரிக்கிறதற்கு முன்னால் என்னெல்லாமோ வழிபாடெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பலி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் முற்றிலுமாக நிறுத்தி அவற்றுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து சாத்வீகமான முறையிலே, அமைதியான முறையிலே, எந்த உயிருக்கும் எந்த துன்பமும் நேராதபடி பிற உயிர்களை கொல்லாமல் எப்படி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறத இந்தியாவில் உள்ள மக்களுக்கெல்லாம் உபதேசம் செய்தவர் ஜெகத்குரு ஆதிசங்கரர். அந்த ஜெகத்குரு ஆதிசங்கரர் 6 வகையாக பிரித்தார் இந்து மதத்தை. கணபதியை பிரதானமாக வைத்து வழிபடும் முறைக்கு பெயர் காணாபத்தியம். முருகப்பெருமானை பிரதான கடவுளாக வைத்து வழிபடும் முறைக்கு பெயர் கௌமாரம். சிவபெருமானை பிரதான தெய்வமாக வழிபடும் முறைக்கு பெயர் சைவம். அம்பாள் மகா திரிபுர சுந்தரி பராபட்டாரி எனப்படும் பார்வதி தேவியை வழிபடும் முறைக்கு பெயர் சாக்தம். சக்தி வழிபாடு செய்வதால் அதற்கு பெயர் சாக்தம். இந்த வழிபாடு செய்பவர்களை சாக்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்தம் சக்தி வழிபாடு. அப்புறம் பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட எல்லாமே கிருஷ்ணர், ராமர், மகாவிஷ்ணு, ஆஞ்சநேயர், நரசிம்மர் எல்லாத்தையும் சேர்த்து வைஷ்ணவம் அப்படின்னு ஒரு தனியாக ஒரு பிரிவு. காணாபத்தியம், கௌமாரம், சைவம், சாக்தம், வைஷ்ணவம். நவகிரக வழிபாட்டிற்கு பேர் சௌரம். சூரியனை பிரதான தெய்வமாக கொண்டது சௌரம். பின்னால் வந்த ராமானுஜர் என்ன பண்ணார்? எனக்கு வைஷ்ணவம் மட்டும் போகிறோம், அந்த மற்ற 5 நீங்களே வச்சுங்க, நான் இதை மட்டும்தான் ஒத்துக்குவேன்ட்டார். சரி அப்படின்னு அவரை விட்டுட்டாங்க எல்லாம். ஆதிசங்கரர் வகுத்த 6 பிரிவுகளை யாரும் மாற்றவில்லை அதற்கு பின்னால் வந்தவர்கள். எனக்கு அதில் 1 மட்டும் போருமே, 6 எண்ணத்துக்கு அப்படின்னு அவர் தனியாக அதை மட்டும் எடுத்துக்கிட்டார் ராமானுஜர். வைஷ்ணவம் மட்டும் போகிறோம், நான் அதிலே எல்லாமே இருக்குது எனக்கு அப்படின்னு அவர் சொன்னார். சரின்னு அந்த சித்தாந்தத்தையும் சில மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆக அந்த அறுவகை சமயம் என்று பாகுபாடு செய்தவர் ஆதிசங்கரர். ஆதிசங்கரருக்கு முன்பே ஞானசம்பந்த பெருமான் தோன்றியிருக்கிறார். ஏன்னா ஆதிசங்கரர் தன்னுடைய பாடலிலே ஞானசம்பந்தருக்கு கிடைத்தது போன்ற இந்த சீர்காழியில் பிறந்த குழந்தைக்கு கிடைச்சதே ஒரு பெரிய பாக்கியம். ஞானப்பால் கொடுத்தியாமே அம்மா, அம்மா தாயே பராசக்தி, அந்த குழந்தைக்கு நீ ஞானப்பால் கொடுத்தியாமே, அந்த மாதிரியெல்லாம் பாக்கியம் எங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாதா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவர் ஞானசம்பந்தரின் சிறப்பை எடுத்து சொல்கிறார் ஆதிசங்கரர். திருஞான சம்பந்தருக்கு கிடைத்தது போன்ற ஒரு சிறப்பு வேறு யாருக்குமே கிடைக்கல. அதுக்கப்புறம் பின்னால் வந்த 15ஆம் நூற்றாண்டிலே வந்த அருணகிரிநாதர் கூட புகழியின் வித்தகர் போல் அமிர்தகவி தொடைபாட அருள்வாயேன்னு கேட்குறார். புகழியின் வித்தகர்னாக்க சீர்காழியிலே பிறந்த ஞானசம்பந்த பெருமான். அவரை மாதிரி அழகாக தமிழில் பாடுற ஒரு அனுகிரகத்தை எனக்கு கொடுக்க மாட்டேன்னு கேட்குறார். இவர் சந்த பாடலில் ராஜா. அருணகிரிநாதர் மாதிரி சந்தம் இனிமேல் யாரும் பாட முடியாது. அழகான சந்த தமிழ், சந்தம் அருணகிரிக்கு சொந்தம். அவர் கேட்குறார், அந்த குழந்தை பாடியதாமே, இந்த ஞானசம்பந்தர் பாடியது போல்
சந்த கவியை, அதை போல ஒரு உயர்வான கவியை பாடக்கூடிய ஒரு அருளை எனக்கு வழங்க மாட்டாயா? புகழின் வித்தகர் போல் அமிர்த கவி தொடைபாட அருள்வாயே. அதனால் நீங்கள் சமய கருத்துக்களிலே எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆதிசங்கர் சொன்ன வழியை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இல்லை எனக்கு வைஷ்ணவம் மட்டுமே போகிறோம் அப்படின்னா வச்சுக்கோ, 6ல் 1 போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல வச்சுக்கோ, 6ஐயும் எடுத்துக்கிறனால எடுத்துக்கோ. அந்த ஃப்ரீடம் நம்ம மதத்தில் இருக்குது. இனி நாம் ராசி பல நிகழ்ச்சிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள். 4ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் சந்திரன், ஒரு கேந்திரத்திலே குரு, மற்றொரு கேந்திரத்திலே சந்திரன். குருவுக்கு சந்திரன் கேந்திரன், ராசிக்கும் சந்திரன் கேந்திரம். எனவே இது ஒரு மிக மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு. நன்மைகள் பெரிய அளவிலே நடைபெறும் என்று உறுதியாக சொல்லலாம். ஆடி போச்சு, ஆவணி வந்தது டும் டும் டும். ஆடி போச்சு, ஆவணி வந்தது டும் டும் டும். எனவே இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நேரம் வந்துவிட்டது. திருமணமாகாத மேஷ ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது வெகு விரைவிலே திருமணம் நிச்சயிக்கப்பட்டு தேதி முடிவு செய்யப்படும். வெகு சிறப்பான நன்மைகள் நடைபெறப் போகும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம், உத்தியோகத்தில் மிகச்சிறப்பான நற்பெயர் புகழ் கிடைக்கும். ஆரோக்கியம் சிறந்து வழங்கும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அவரவர் உள்ளத்திலே மகிழ்ச்சி அலை பொங்கி எழும். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். மாணவ செல்வங்கள் அழகாக படித்து கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு தேவையான வாய்ப்பு வசதிகள் எல்லாம் இப்பொழுது ஒன்று கூடி வரும். உங்களுக்கு விரும்பிய கல்லூரியிலே விரும்பிய பாடத்திட்டத்திலே படிப்பதற்கு அட்மிஷன் கிடைக்கும். அதற்கு ஃபீஸும் கிடைத்துவிடும். அட்மிஷனும் கிடைத்து ஃபீஸும் பணம் கட்டி கல்லூரியிலே சேர்ந்து விடுவீர்கள். இப்பொழுது நேரம் மிக சிறப்பாக இருக்கிறது. வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற அற்புதமான நல்ல நாளாக விளங்கும். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிக சிறப்பான நிலையிலே இருப்பார்கள். மிதுன ராசியினருக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். வெகு சிறப்பான விதத்திலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகின்றன. வியாபாரத்தில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், குடும்பத்தில் அமைதி, ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், உறவுகள் வலுப்பெறுதல் என அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக மிதுனத்திற்கு இன்றைய தினம் விளங்குகிறது. கடக ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசியிலே குரு, 4ல் சந்திரன். என்ன அழகான கேந்திரம் பாருங்கள். ராசி அதிபதியே சந்திரன் தான். அந்த சந்திரன் 4ஆம் இடமான கேந்திரத்திலே இருக்கிறது. ராசியில் குரு உச்சம் பெற்று இருக்கிறது. குரு புதன் சேர்க்கை. ராசியில் குரு புதன். நேத்திக்கு சூரியன் புதன் குரு 3 இருந்தது. இன்னைக்கு சூரியன் சிம்மத்துக்கு சென்று விட்டது. ஏன்னா ஆவணி மாதம் ஆரம்பமாகி விட்டது அல்லவா? அதனால் சூரியன் சிம்மத்தில் தான் இருக்கும். இப்போ கடகத்தில் புதன் குரு 2 மட்டும் இருக்குது. கடகத்தில் புதன் குரு, 4ஆம் இடமான துலாமில் சந்திரன். எனவே இது ஒரு மிக சிறப்பான கிரக அமைப்பு. அதனால் இன்றைக்கி கடகராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. வெகு அற்புதமான கிரக அமைப்பு, வெகு அற்புதமான நல்ல நாள். யோகங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றன. அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கமாக வீசப்போகிறது. நீங்கள் நினைத்ததையெல்லாம் செய்து காட்டுவீர்கள். என்ன செய்ய இறங்கினாலும் அதை முடித்துவிட்டுத்தான் திரும்புவீர்கள். உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. உங்களால் முடியாதது என்று ஏதேனும் ஒன்று இருக்கிறதா என்று பார்த்தால் எதுவுமே தெரியவில்லை. எல்லாம் முடியும். உங்களால் நினைத்தால் எல்லாம் செய்ய முடியும். எதை வேண்டுமானாலும் சாதித்து காட்டுவீர்கள். உங்களுக்கு தோல்வியே கிடையாது. இன்னைக்கு எதை செய்தாலும் அது வெற்றிதான். அது சொந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, வியாபார சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, பொது காரியங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதை செய்தாலும் நன்றாக செய்வீர்கள், முழுமையாக செய்வீர்கள், வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். எனவே இது நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நல்ல நேரம் என்று சொல்லலாம். ராசி அதிபதி ராசிக்குள் வந்து விட்டார். அதுவே ஒரு பெரிய யோகம் அல்ல? ராசி அதிபதி ராசிக்குள் வந்து விட்டார். ராசியில் தான் இருப்பார் சூரிய பகவான், சூரியமூர்த்தி. சூரியன் உங்கள் ராசியிலே இன்னும் 1 மாதத்திற்கு இருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியே சூரியன் தான். அவர் ராசிக்குள் வந்து குடியேறி விட்டார். ஆட்சி பலம் பெற்று விட்டார். சொந்த வீட்டிலே ஸ்வட்சேத்திரமாக இருக்கிறார்.
எனவே இது ஒரு நல்ல நேரம். ராசிக்கு பின்புறம் 2 சுபகிரகங்கள், முன்புறம் ஒரு சுபகிரகம், இரு மருங்கிலும் சுபகிரகங்கள். பின்னால் குரு புதன் கடகத்தில், பின்னால் குரு புதன், முன்னால் சுக்கிரன், 2 பக்கமும் சுபகிரகம், பிற கிரகங்கள் எதுவும் கிடையாது. இது ஒரு பெரிய ராஜயோகம். இரு மருங்கிலும் சுபகிரகங்கள் இருக்கின்றன என்பதே ஒரு யோகம். ராசியில் ராசிதிபதி ஆட்சி என்பது மற்றொரு யோகம். எனவே இது ஒரு நல்ல நேரம், நல்ல கிரக அமைப்பு. இன்று முதல் 1 மாத காலத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் பார்க்க போகிறீர்கள். இன்னும் 1 மாத காலத்திற்குள் உங்கள் வியாபாரத்திலே ஒரு பெரிய திருப்பம் நேரப்போகிறது. நல்ல திருப்பம், நல்ல வளர்ச்சி என்று சொல்லலாம். பெரிய வளர்ச்சி ஏற்பட போகிறது. அது ஒரு திருப்பு முனையாக உங்கள் வாழ்க்கைக்கே அமையும். உங்கள் லைஃப்லேயே ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இப்போ வரப்போகுது இந்த 1 மாதத்துக்குள்ளே. எனவே வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். நன்மைகள் நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக அற்புதமான நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. 11க்குடைய லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே இருக்கிறது என்பது ஒரு மிக அற்புதமான யோகம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆனந்த வாழ்வு இன்றைய தினம் உங்களுக்கு ஆனந்த வாழ்வு. மிக சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறு சிறு வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் அதில் பெரிய பெரிய லாபத்தை பார்க்க முடியும். சின்ன கல் பெத்த லாபம். இன்று உங்களுக்கு பெரிய லாபம் வரப்போகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நல்ல நாள். ராசிக்குள் சந்திரன் வந்து விட்டது. 10 குடையவன் ராசியிலே இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நேரம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். புதன் குரு சேர்க்கை 10ஆம் இடத்திலே ஏற்பட்டிருப்பதும் உங்களுக்கு நன்மைதான். 11ஆம் இடத்திலே சூரியன் கேது சேர்க்கையும் நன்மைதான். 12ஆம் இடத்து ராசி அதிபதியும் நன்மை செய்யும். 12ஆம் இடத்திலே ராசி அதிபதி நீச்சமடைந்தால் 8ஆதிபதி நீச்சமடைந்ததாக எடுத்துக்கொள்ளலாம். 8குடையவன் நீச்சம், அதனால் யோகம். 8குடையவன் 12க்கு போனால் நல்லது தானே, அதனால் அதுவும் நன்மை. எனவே துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. 12ஆம் இடமான மறைவு ஸ்தானத்திலே சந்திரன் இருக்கிறது. ராசியை குரு பார்க்கிறது. எனவே இது ஒரு நல்ல நேரம். மகிழ்ச்சியான நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். 1, 3, 5 ஆகிய வீடுகளை குரு பார்த்து கொண்டிருப்பது ஒரு அற்புதமான நன்மை. மகிழ்ச்சியான நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று முழுவதுமே உங்களுக்கு நன்மை பயக்கும் விதத்திலே கிரகங்களெல்லாம் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றன. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். வழக்கத்தை காட்டிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் வியாபாரத்திலே ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். இப்பொழுது அசையா சொத்து வாங்குவது, வீடு வாங்குவது, மனை வாங்குவது போன்றவற்றை எல்லாம் செய்யலாம். அதற்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. ஒரு சிலர் தங்களுடைய இல்லத்தை விற்று விடுவார்கள். கட்டி முடித்த பின் நல்ல விலை போகும், அதை விற்று விடுவார்கள். ப்ராப்பர்ட்டி பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டும் இப்போ ரொம்ப மும்முரமாக சுறுசுறுப்பாக பண்ணுவீங்க. இத்தனை நாள் இல்லாத அளவு இப்போ ஜாஸ்தி அதில் ஒரு ஈடுபாடு ஏற்படும். ஏன்னா நல்ல லாபம் கிடைக்குதுன்னு ஒன்று ருசி கண்ட பூனை ஆகிடுவீங்க நீங்கள். ஐயோ இவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதே, 4 ரூபாய்க்கு வாங்கி 8 ரூபாய்க்கு விற்கிறோமே அப்படின்னு இன்னும் ஒன்று வாங்கும். இந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் அது கொடுக்கும். த லேண்ட் வில் கிவ் அன் அட்ராக்ஷன், த ப்ராப்பர்ட்டி வில் அட்ராக்டிவ், த ப்ராப்பர்ட்டி இட் செல்ஃப் வில் அட்ராக்டிவ். பெரிய அட்ராக்ஷன் என்னென்னா இப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி, பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்கி அது நல்லா ஆல்ட்ரு பண்ணி அதில் இன்டீரியர்லாம் பண்ணி அதை ஷோ பண்ணி பெயிண்ட் அடித்து நல்ல விலைக்கு விற்றுறது. இது ஒரு தொழில். அந்த தொழிலில் இப்போ நீங்கள் இறங்கிடுவீங்க. உங்களுடைய பழைய தொழிலெலாம் என்னாச்சுன்னா மொட்டில் அது வந்துட்டுருக்கு சார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது நல்லா இருக்கே, இது ஷார்ட் பீரியடில் பல பார்க்க முடியறதே அப்படின்னு சொல்லி டக்குன்னு இதில் இறங்குவீங்க. எனவே இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான நல்ல நேரம், நல்ல விஷயம். எனவே தனுசு ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். மகர ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 7ஆம் இடத்திலே புதன் குரு என்பது பெரிய யோகம். ஆனால் 8ஆம் இடத்தில் 8 குடையவன் ஆட்சி பலம் பெற்றிருப்பது நல்லதா? இல்லை, நல்லது இல்லை.
அப்போது ஆவணி மாதம் முழுவதுமே அஷ்டமாதிபதி வலுவாக தான் இருக்கும். இப்போ ஆவணி மாதம் ஃபுல்லாகவே வந்து சுமாரான டைம் தானா அப்படி சொல்ல முடியாது. மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருக்குல்ல. மற்ற கிரகங்களெல்லாம் வலுவாக இருக்கின்றன. 7ஆம் இடத்துல 2 சுப கிரகம் இருக்கிறது, பார்த்து கொண்டு இருக்கிறது. எனவே 8ல் 8 ஆட்சி பலம் பெற்றதால் ஏதோ தீமை நடைபெறும் என்று எண்ணுவது தவறு. அவ்வாறு அல்ல. இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. மகரத்திற்கு இப்பொழுது அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நேரம். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கும்பராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள், விறுவிறுப்பாக உங்கள் வேலைகளை செய்வீர்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகின்ற நல்ல நாள். எனவே இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. மீன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். எனவே அமைதியாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தவறான அழைப்புகளெல்லாம் வரும். முன்னும் பின்னு தெரியாதவர்களிடமிருந்து மெசேஜ் வந்தால் அதை இக்னோர் பண்ணி விடுங்கள், புறக்கணித்து விடுங்கள். முன்பின் தெரியாத நபர்களிடம் பேசக்கூட கூடாது. சில பேர் ரோட்டில் போயிட்டே இருக்கும்போது முன்ன பின்ன தெரியாதவங்களாம் வந்து ஏதாவது கேள்வி கேட்பாங்க. இவங்க நின்று பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செய்து முன்பின் தெரியாதவர்களிடம் பேச்சுவார்த்தை வைத்து கொள்ள வேண்டாம். தெரியாத நபர்களிடமிருந்து, சந்தேகிக்கத்தக்க விதத்திலே நடந்து கொள்ளும் நபர்களிடமிருந்து ஏதேனும் மெசேஜ் வந்தாலோ போலியான தகவல்கள் வரும், அதை நம்பாதீர்கள். இன்று போலியான தகவல்களை பரப்புவார்கள். அதில் நீங்கள் போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம், மாட்டிக்கொள்ள வேண்டாம். எனவே இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சிவ வழிபாடு செய்ய வேண்டும். சிவபெருமானை வழிபட வேண்டும். சிவன் கோவிலுக்கு போய் கொஞ்சம் பசும்பாலையும் வில்வ இலையும் கொடுத்துட்டு வாங்க, போகிறோம். வேறு ஒன்றும் வேணாம். ஒரு சின்ன ஒரு 100 கிராம் பசும்பால் இல்லை 200 ml பசும்பால், ஒரு பிடிச்சி இலை வில்வம், இதை சிவனுக்கு இப்போ கொடுத்துட்டு வாங்க, சரியாயிடும். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம்.